ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜெர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 13. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல சியோனும் சனாவும் ஃபை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஃபையை காப்பாத்திட்டாங்க. இப்போ நம்ம லீயை தடுக்க டைரக்டா அவங்க கூட ஃபைட் பண்ணாம அவனை ஏமாத்தி ரெட் லிலி ஸ்பைடர் பவர் அவனுக்கு கிடைக்காம பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்காக நம்ம ஃபையும் சனாவும் இளவரசன் அண்ட் யூவன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பேலஸ்குள்ள நுழையிறாங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுங்கறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். நம்ம சனாவும் ஃபையும் இளவரசி மாதிரி இந்த பேலஸ்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எதிரில லீயும் வந்துட்டு இருக்கான். இவங்களை பார்த்த உடனே உண்மையான இளவரசின்னு நினைச்சு, இளவரசி இன்னும் 2 மணி நேரத்துல சூரிய கிரகணம் ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு தேவையான ரெட் லிலி பவரும் எனக்கு கிடைச்சிடும். அதை நான் அடைஞ்ச பிறகு நம்ம இளவரசி யூவானை கடத்திட்டு போன அந்த வேம்பயரை நான் முழுசா அழிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரெட் லிலி பவர் அன்லாக் பண்றது இந்த இளவரசனோட நல்லதுக்குங்கிற மாதிரி இவனை பேசி ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கிறது இளவரசன் கிடையாது, நம்ம ஃபை தானே அங்க இருக்காரு. உடனே அவர் முன்னாடி வந்து இவனோட ஷோல்டர்ல தட்டி கொடுத்து, லீ நீங்க ஒரு பெரிய மெஜிஷியன், நீங்க எது பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும், நீங்க போய் அதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சனாவை அழைச்சிட்டு போறான். என்ன நார்மலா இந்த இளவரசன் என்கிட்ட பேசும்போது பயந்து தானே பேசுவான், இன்னைக்கு என்ன மேல எல்லாம் கை வச்சு பேசுறான் அப்படின்னு லீக்கு டவுட் வருது. உன்னை நான் விட்டதானே நீ போய் அந்த பவரை அன்லாக் பண்ணுவ, இப்பவே நான் உன்னை ஃப்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சனா அவளோட கால் எடுத்து இவனை ஃப்ரீஸ் பண்ண பாக்குறா. ஆனா நம்ம ஃபேஸ் சனா அப்படி பண்ண விடாம அவளை தடுத்து அங்கிருந்து தூக்கிட்டு போறாரு. லீக்கு டவுட் இருந்தாலும் எதுவுமே கேட்காம சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறான். இப்போ லீ எப்படி தடுக்கிறதுன்னு 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன விட்டுருந்தா இந்நேரம் நான் அவனை ஃப்ரீஸ் பண்ணிருப்பேன், அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பவரும் கிடைச்சிருக்காது. ஆனா நீங்க என்னை விட மாட்டேங்கிறீங்க. இல்ல சனா, ஃப்ரீஸ் பண்ற ஸ்பெல் எல்லாம் அவன் கிட்ட ஒர்க்கே ஆகாது. அவன் உடம்பு முழுக்க தீய சக்திகள் தான் இருக்கு. நீ மட்டும் அவனை ஃப்ரீஸ் பண்ற ட்ரை பண்றத அவன் பாத்துருந்தா உடனே நம்ம 3 பேரையுமே அவன் கொண்டு இருப்பான். ஆமா சனா, ஃபேஸ் சொல்றது கரெக்ட் தான். அவனை நம்ம டைரக்டா அடிக்க கூடாது. அவனோட வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவனை அடிக்கணும். சீவான், ஒரு முறை இந்த இளவரசனோட உடம்ப நான் கண்ட்ரோல் பண்றப்போ இந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற ஒரு ரகசிய அறையில இந்த லீ இருக்கிறத நான் பார்த்தேன். இப்போ நம்ம அங்க போனோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஃபேஸ் சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அங்க நம்ம இளவரசி யுவான் வரா. இளவரசி நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஓ, இந்த சீவன் இங்கதான் இருக்காரா? இளவரசி நேத்து நீங்க இல்லாத நேரத்துல இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன ஏதோ ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டாரு. நான் இளவரசனை மட்டும் தான் லவ் பண்றேன், என்ன வெளியே விடுங்கன்னு நான் எவ்வளவு சொன்னேன். ஆனா இவரு கேட்கவே இல்லையே. இவரு என்ன லவ் பண்றதா என்கிட்ட வந்து சொன்னார் தெரியுமா அப்படின்னு யூவான் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு சனா சிரின்னு சிரிச்சுட்டு இருக்கா. ஓ, இவளும் இங்கதான் இருக்காளா? இளவரசி முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்க, இவளுக்கு மரண தண்டனை கொடுங்க. இவ மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இவளை முதல்ல இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. கடுப்பான நம்ம சனா அங்க போயிட்டு நம்ம யூவான் மூஞ்சில ஒரே குத்து. நம்ம யூவான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சீவான் அவரோட பவரை பயன்படுத்தி அந்த ரகசிய அறை எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலான்னு போறாரு. எனக்கு என்னமோ அந்த ரகசிய அறை இங்கதான் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்றாரு. அங்க போய் பார்த்தா அங்க வெறும் கார்டன் தான் இருக்கு. சீவான், இதோ ரகசிய அறை இருக்குன்னு சொன்னீங்க, இங்க ரூமே காணுமே. ஃபேய், நான் எத்தனை சீக்ரெட் ரூம் பாத்திருப்பேன், எனக்கு என்னமோ இங்க பேஸ்மெண்ட்ல தான் அந்த ரூம் இருக்குன்னு தோணுது. ஓ அப்படியா, சரி இங்க பேஸ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சீவான் செக் பண்றாரு. அப்போ பேஸ்மெண்ட் ஓபன் ஆகி அந்த ரகசிய அறையும் தெரியுது. 3 பேரும் உள்ள போறாங்க. அங்க அந்த எல்லா டெமான்ஸையும் அடைச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய பாட்டிலும் இருக்கு. ஓ, இந்த பாட்டில் தான் அந்த டெமான்ஸ்லாம் இருக்கா? இப்போ என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்னா உடனே அந்த பாட்டில் எடுத்து உடைக்கிறா. ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல. அதோட அந்த ரூமோட டோரும் க்ளோஸ் ஆகுது. உள்ள இருந்து லீ வெளியே வரான். உங்க 2 பேரையும் நான் எப்போ கார்டன்ல பார்த்தனோ அப்பவே நீங்க இளவரசி கிடையாதுங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் ஃபைனலா இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்களுக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். கண்டிப்பா உங்க யாரையுமே நான் உயிரோட விட போறது கிடையாது. ஆனா இப்ப எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு வந்து அப்புறமா நான் உங்களை கொல்றேன். லீ, நீ நானும் மெஜிஷியன்ஸ், நம்ம சக்தியை வச்சு இப்படி கெட்ட செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அது அந்த கடவுளுக்கு எதிராக நம்ம செயல்படுற மாதிரி. சோ ப்ளீஸ் நீ அந்த ரெட் லிலியை பூமிக்கு கொண்டு வராத. ரெட் லிலி ஸ்பைடர் பவர் கிடைச்சா என்னால எல்லா அசுரர்களையுமே கட்டுப்படுத்த முடியும். நீ என்னமோ சொன்னியே கடவுளுக்கு எதிரானதுன்னு, அந்த பவர் கிடைச்சா நான் தாண்டா கடவுளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ரூம்ல அடைச்சு வச்சுட்டு நம்ம லீ அங்க இருந்து கிளம்புறான். சியோன் ஃபையும் அந்த டோரை திறக்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டோர் திறக்காம அவங்க கொடுத்த பவர்லாம் அவங்க மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த பவர் நம்ம சனா மேல பற்றக்கூடாதுன்னு அவள் தள்ளி விடும் போது ஒரு பாக்ஸ் கீழே விழுந்து ஓபன் ஆகுது. அதுக்குள்ள நம்ம மாஸ்டர் கொடுத்த தாமரப்பூ வெப்பனும் இங்கங் மிரரும் இருக்கு. அது ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன்னு ஃபேக்கும் தெரியும், சனாக்கும் தெரியும். ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும்னு 2 பேருக்குமே தெரியாது. இது பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன். இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பயன்படுத்த கூடாது, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுதான் பயன்படுத்தணும். அப்ப இந்தாங்க சீவான், நீங்களே ஒண்ணு சேருங்க. இல்ல சனா, இது ரெண்டுத்தையும் எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு எனக்கும் தெரியாது. அப்போ அந்த டோர் ஸ்லோவா ஓபன் ஆகுது. ஐயோ, மறுபடியும் லீ வந்துட்டானா அப்படின்னு பயந்து போய் பாத்துட்டு இருக்காங்க. டோரை வெளியே லாக் பண்ணிட்டு உள்ள என்ன பண்றீங்க பாஸ் அப்படின்னு ஃப்ளஃபி வந்து கேக்குது. தேங்க்யூ ஃப்ளஃபி, நல்ல வேளை நீ வந்து எங்களை காப்பாத்துன. இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, சரி வா நமக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு எல்லாரும் வெளியே போய் லீயை பாத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம லீ நரகத்தை ஓபன் பண்றதுக்காக ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரியான டைமுக்காக இங்க 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஒரு கண்ணை எடுத்து அது மூலமா அந்த பவர் அடைய போற அந்த சமயத்துல ஃபெயும் சியுவான் அவனை லாக் பண்றாங்க. 3 பேருக்கு நடுவுல பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. எல்லாரும் பறந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த கண்ணு இருந்தா தானே உனக்கு அந்த மேஜிக்கல் பவர் கிடைக்கும், இப்பவே அந்த கண்ணை நான் காலி பண்றேன் அப்படின்னு நம்ம சனா அந்த கண்ணு இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி குறுக்க நம்ம யூவான் வந்து நம்ம சனாவை அடிச்சு மயக்கமாக்குறா. வாடி வா, என்ன சொன்ன, என்ன பார்த்தா ஆன்டின்னு சொன்ன, இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டி, எப்படி உன்னை பழி வாங்கின பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த லீயோட கண்ணு அந்த அசுரர்கள்லாம் இருக்கிற பாட்டுக்குள்ள கரெக்டா விழுது. ஃபைனலா நம்ம லீக்கு ரெட் லிலி ஸ்பைடர் பவர் கிடைச்சிருச்சு. அந்த பவர் அடைஞ்ச பிறகு என்னைய தடுக்க பாத்தீங்க, 2 பேரும் தைரியம் இருந்தா இப்ப வாங்கடா, உங்க 2 பேரும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவங்களை கொல்ல போறப்போ நம்ம சனாவோட மேஜிக்கல் கார்டை வச்சு லீ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம லீக்கு ஒண்ணுமே ஆகல. ஓ என்னைய அட்டாக் பண்றியா அப்படின்னு லீ சனாவை அட்டாக் பண்ண போறப்போ கரெக்டா அங்க யாலாங் வந்து லீ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ லீக்கும் யாலாங்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. யாலாங் மறுபடியும் எனக்காக வந்துட்டியா, இந்த முறையாச்சும் நான் வேம்பேரா மாத்தேன் அப்படின்னு கேட்ட நம்ம யூவானுக்கு ஒரே அடி. அவளும் அங்கேயே மயக்கமாயி கீழே விடுறா. ஃபைட்ல ஒரு கட்டத்துல இவங்க எல்லாரையுமே சேஃபா அவனோட பேலஸ் கழிச்சிட்டு போறான். ஃப்ளஃபி நீ வெளியே இரு, யாராவது வராங்களான்னு பாரு, யாராவது வந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு ஃப்ளஃபி அனுப்பி வைக்கிறா. அதுக்கு அவசியமே இல்ல சனா, இங்க யாராலையும் என்ன மீறி வர முடியாது. என்னோட பேலஸ சுத்தி நான் ஒரு பாதுகாப்பு சுவரையே உருவாக்கி வச்சிருக்கேன். அதை உடைச்சிட்டு வர அளவுக்கு சக்தி இங்க யாருக்குமே கிடையாது, நீ பயப்படாத சனா அப்படின்னு யாலாங் சொல்றான். இல்ல யாலாங், நீ நினைக்கிறது தப்பு. ரெட் லிலி ஸ்பைடர் பவரால இந்த யூனிவர்ஸ்ல எங்க வேணாலும் நுழைய முடியும். உன் பாதுகாப்பு சுவர்லாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணம். ஓகே சிவான், என் பாதுகாப்பு சுவரை உடைக்கணும்னா முதல்ல அவன் இங்க வரணும். இந்த இடம் தான் யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மை காட், ஒருத்திக்கு மட்டும் இடம் தெரியுமே, யார் யாலாங்க அது, அவதான் அந்த இளவரசி யூஹுவான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே அங்க நம்ம யூஹுவான் லீ கிட்ட யாலாங்க இருக்கிற இடத்த போட்டு கொடுத்துட்டு கையோட லீ அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. பாஸ் லீங்க வந்துட்டு இருக்கான் பாஸ் அப்படின்னு ஃப்ளஃபி சொல்லுது. எல்லாரும் உடனே என் கூட வாங்க அப்படின்னு யாலாங்க அவங்களோட இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அங்க திடீர்னு ஒரு டோர் ஓபன் பண்ணி, இந்த வழியா நீங்க போனீங்கன்னா உடனே வெளியே போயிடலாம், இதுதான் உங்களுக்கு சேஃபான வழியும் கூட, முதல்ல எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு யாலாங் சொல்றான். என்ன யாலாங் கிளம்புங்கன்னு சொல்ற, நீ கூட வரலையா? நான் வரல சனா, இந்த அவன் பிரேஸ்லெட், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. யாலாங் இங்க இருந்து நீ என்ன பண்ண போற, அந்த லீ உன்னை கொண்டுருவான், முதல்ல நீ எங்க கூட வா, நீ வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன் யாலாங். ஐயோ சனா, பேசுறதுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் கூட நேரமே இல்ல, நானும் உங்க கூடவே வந்துட்டேன்னா அவன் இந்த வரையும் கண்டுபிடிச்சு வந்து உங்க 3 பேரையும் கொண்டுடுவான். நான் இங்கேயே இருந்து அவன் கூட ஃபைட் பண்றேன், அப்பதான் தப்பிச்சு போறதுக்கு உங்க 3 பேருக்கும் டைம் கிடைக்கும். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். முடியாது யாலாங், நீ அவன் கூட ஃபைட் பண்றது உயிருக்கே ஆபத்து, பிளீஸ் நீ எங்க கூட வா. சனா நான் உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன், எனக்கு உன் சேஃப்டி தான் முக்கியம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சனாவை தள்ளி விட்டு அந்த டோரை லாக் பண்றான். ஐ லவ் யூ சனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். யாலாங்க விட்டு போக நம்ம சனாக்கு மனசே இல்ல. ஐயோ யாலாங், நீ முதல்ல டோரை ஓபன் பண்ணு, நீ மட்டும் இப்படி தனியா ஃபைட் பண்ணுவ, இன்னைக்கு தானே பிளட் மூன், நீ எனக்கு என்ன கடிச்சு வேம்பேரா மாத்த போறோம்லாம் சொன்னியே, இப்பவே மாத்திக்கோ, முதல்ல டோர் ஓபன் பண்ணியாலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. சனா நமக்கு டைம் இல்ல, நம்ம உடனே வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு ஃபேஸ் சனாவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஃபேய் உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா, நம்ம உயிரை காப்பாத்த அங்க யாலாங் சாக போறான், நீ என்னடா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு இருக்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு அவ திரும்பி அங்கேயே போறா. ஃபேய் உடனே சனாவை ஃப்ரீஸ் ஆக்கி அவளை அப்படியே தூக்கிட்டு அவனோட பிரேஸ்லெட்டையும் ஆக்டிவேட் பண்றான். கரெக்டா மேல போறப்போ நம்ம சீவான் சனாவோட காலை பிடிச்சி எடுக்கிறாரு. சனாவும் நான் வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப சனாவை விட்டுட்டு போறதை தவிர ஃபேக்கு வேற வழியே இல்ல. சனாவை மட்டும் விட்டுட்டு போகணும்னா ஃபேயோட பிரேஸ்லெட்டை கட் பண்ணா மட்டும் தான் முடியும். ஆனா அப்படி பண்ணா ஃபேயோட உயிருக்கே ஆபத்து. இருந்தாலும் ஃபே சனாவுக்காக அவனோட பிரேஸ்லெட்டை கட் பண்றான். சனா மட்டும் மேல இருந்து பொத்துன்னு கீழே விடுறா. ரத்தமா வாமிட் பண்ணிக்கிட்டே ஃபேய் மறைஞ்சு போறான். எனக்கு தெரியும் சனா, இந்த நிலைமையில யாலாங்க விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசே இல்ல. அப்படியே நீ போனாலும் யாலாங்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம உன் லைஃப் லாங் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்ப. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். தேங்க்யூ சீவான். ஓகே சனா உடனே வா, யாலாங் அங்க தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா உனக்கு நம்மளோட உதவி தேவைப்படும். இல்ல சீவான் நீங்க வர வேணாம், அந்த லீ ரொம்ப மோசமானவன், ஒருவேளை நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. ஏன் சனா, யாலாங் மட்டும் தான் உனக்காக உயிரை கொடுக்கணுமா, நான் கொடுக்க கூடாதா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னால உன்னை தனியா விட முடியாது சனா, நானும் உன் கூடவே வரேன், நம்ம 2 பேரும் உடனே போலாம் அப்படின்னு சீவான சனாவும் உள்ள போறாங்க. இங்க நம்ம லீக்கும் யாலாங்கும் நடுவுல பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நீ ரொம்ப சக்தி வாய்ந்த வாம்பேரா தான் இருக்க, இப்படியே போனுச்சுன்னா நான் உன்னை கண்டிப்பா கொன்னுருவேன், நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடு, என்ன உன்னோட தலைவனா ஏத்துக்கோ. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பேலஸ்ல வந்து என்கிட்ட இப்படி பேசுவ, உனக்கு கீழே இருக்கிறதுக்கு நான் செத்தே போகலாம், நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என் கூட ஃபைட் பண்ணிட்டு இந்த பேலஸ விட்டு உயிரோட வெளியே போய் காட்டுடா அப்படின்னு நம்ம யாலாங் இவன் கூட செமையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல லீ அவனோட ரெட் லிலி பவர் எடுத்து அதை நம்ம யாலாங் மேல வச்சு அட்டாக் பண்றான். அதை நம்ம யாலாங்கால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கரெக்டா அங்க சீவான சனாவும் வராங்க. சீவான் ஒரு பெரிய செடியை உருவாக்கி அதுக்குள்ள இந்த லீயை லாக் பண்ணி வைக்கிறாரு. யாலாங் உனக்கு ஒன்னும் அடிப்படலையே, சனா நான் உன்னை போகதானே சொன்னேன், நீயே இப்ப உள்ள வந்த, முதல்ல கிளம்பு, இல்ல நான் உன்னை வேம்பேரா மாத்திடுவேன். என்ன வேம்பேரா மாத்த முதல்ல
முதல்ல நீ உயிரோட இருக்கணும். ஆனா இந்த லீ நம்மள கொல்லாம விட மாட்டான் போலயே. முதல்ல நம்ம 3 பேரும் சேர்ந்து இவனை காலி பண்ணலாம், அப்புறமா நம்ம கதையை பேசலாம் அப்படின்னு 3 பேருமே லீ கூட ஃபைட் பண்றாங்க. ஆனா லீ எல்லாரையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இங்கிங் மிரர்ல கொஞ்சமா வெளிச்சம் பட்டு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி தெரியுது. இத பார்த்துட்டு நம்ம சனாவோட மொபைல் டார்ச் ஆன் பண்ணி அந்த மிரர்ல அடிக்கிறா. அதுல இருந்து ஒரு டிஸ்ப்ளே வருது. அந்த வெப்பனை எப்படி யூஸ் பண்ணணும்னு மாஸ்டர் அதுல கிளியரா எழுதி வச்சிருக்காரு. அதை நல்லா படிச்சுட்டு இப்ப நம்ம சனா களத்துல இறங்கி அந்த வெப்பன் வச்சு லீ கூட ஃபைட் பண்றா. லீயோட ரெட் லிலி பவரை அந்த வெப்பன் அப்படியே அப்சர்வ் பண்ணுது. என்னமா சனா, இது ரெட் லிலி பவர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பீஸ் ஆகி சாக போற. லீ அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? யாரு பீஸ் ஆக போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனோட இன்னொரு சைடு லீ நோக்கி காட்டுறா. அந்த வெப்பன்ல இருந்து நம்ம லீ கொடுத்ததை விட 2 மடங்கு பவர் அப்படியே வருது. அந்த பவர் அப்படியே நம்ம லீயை எரிச்சு லீ பீஸ் ஆகி சாகுறாரு. ஒரு வழியா இந்த மிஷனும் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. சனா, உன் மிஷன் முடிஞ்சிருச்சு, நீ போய் தான் ஆகணுமா? ஆமா சீவான், இங்க இருந்து 1000 வருஷம் தாண்டி இருக்கிற என் வீட்டுக்கு நான் போய் தான் ஆகணும். ஓ, நீ 1000 வருஷம் தாண்டி இருக்கீல, அங்க என் பேரு கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீ அங்க போனாலும் என்ன மட்டும் மறக்காத சனா. நம்ம ஒரு தடவை மீட் பண்ணோம், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்க. மறுபடியும் நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம்னா நான் உன்னை விட்டு பிரிய ஆசைப்படுறேன். ஏன்னா திரும்பவும் நீ என்னை விட்டு பிரியறத பாக்குற சக்தி என்கிட்ட இல்ல சனா. சீவான், நம்ம வாழ்க்கையில சில உணர்வுகளையும் மனுஷங்களையும் மறக்கவே முடியாது. நீங்களும் எனக்கு அது மாதிரி தான். நான் என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டேன் சீவான். நீங்க என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நபர். நான் உங்களையும் உங்க கூட இருந்த மொமெண்ட்ஸையும் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பிங் 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 அப்படின்னு சொல்றா. நம்ம சீவானும் அழுதுகிட்டே பிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ யாலாங் வரான். யாலாங், உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா என்ன? இப்ப பரவாயில்லையா? சனா, நான் இங்க வந்தது இன்னைக்குதான் பிளட் மூணுங்கிறத உனக்கு ஞாபகப்படுத்துதான். எப்படியும் இன்னைக்கு நைட் உன்னோட பிளட் நான் குடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு சிப் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கவா? ஐயோ, இனிமே நம்ம இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணுமா? சரி டேஸ்ட் பண்ணிக்கோ. ஆனா இப்படி பண்றதால நான் ஒன்னும் வேம்பையராலாம் மாறிட மாட்டேன்ல. சனா எதை பத்தியும் யோசிக்காம கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ கிட்ட வந்து சனாவை கிஸ் பண்றான். சனா, நான் இனிமே உன்னை வேம்பையரா மாத்த போறேன்னு என்னைக்குமே உன்னை ஃபோர்ஸ் பண்ணவோ கம்பல் பண்ணவோ மாட்டேன். உனக்கா என்னைக்கு என்னோட மனப்பெண்ணா மாறணும்னு தோணுதோ அப்போ நீ என்கிட்ட வா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இப்போ நீ உன்னோட வீட்டுக்கு போசனா அப்படின்னு சனா அவனோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். சனாவும் அவளோட பிரேஸ்லெட் ஆக்டிவேட் பண்ணிட்டு அங்கிருந்து அவளோட வீட்டுக்கு போறா. சனா வீட்டுக்கு வந்த உடனேயே மாஸ்டர் பேய் எங்க இருக்கான், அவனை உடனே வர சொல்லுங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு நம்ம 3 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம மாஸ்டர் எந்த பதிலுமே சொல்லாம சனாவை ஃபேயோட ரூம் கழிச்சிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா ஃபேய் அன்கான்சியஸா படுத்திருக்காரு. மாஸ்டர், ஃபேக்கு என்னாச்சு? ஃபேய் அவனோட பிரேஸ்லெட்டை ஏதோ ஒரு காரணத்துக்காக கட் பண்ணிருக்கான். அதனால அந்த பிரேஸ்லெட்ல இருந்த அந்த பவர் ஃபேய் அன்கான்சியஸ் ஆக்கிருச்சு. வந்ததுல இருந்தே அவன் இப்படிதான் இருக்கான். ஆனா நீ கவலைப்படாத சனா, நான் அவனை பாத்துக்கிறேன். அவன் கண்டிப்பா பழைய மாதிரி மாறிடுவான். ஆமா, நீ ஃபேயை அழைச்சிட்டு வரதான் நாங்க போனேன். நீ ஏன் ஃபேய் கூட வரல? அது வந்து மாஸ்டர், யாலாங்க காப்பாத்த ஃபேய் அலோ பண்ணல, அதனாலதான் நான் ஃபேய் கூட வரல. என்ன பேசுற சனா? யாலாங்க ஒன்னும் நல்லவன் கிடையாது. அப்பாவி மக்களை கொன்னு அவங்க ரத்தத்தை எல்லாம் குடிச்சு உயிர் வாழ்ற ஒரு வேம்பையர் தான் அவன். அவனுக்கு போய் நீ ஏன் ஹெல்ப் பண்ண? மாஸ்டர், யாருமே பிறக்கும் போதே வேம்பையரா பிறக்கணும்னு ஆசைப்படலாம் பிறக்கிறது இல்ல மாஸ்டர். இந்த உலகத்துல யாருமே முழுசா நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது. அது மட்டும் இல்லாம யாராங்க எத்தனை முறை காப்பாத்திருக்கான் தெரியுமா மாஸ்டர்? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவன் உன்னை காப்பாத்திருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக செல்ஃபிஷா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் ஒன்ன மட்டும் தான் காப்பாத்திருக்கான். ஆனா அவன் எத்தனை பேரை கொண்டு இருப்பான் அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இதுக்கு மேல நீ அவனை பத்தி என்கிட்ட பேசாத சனா. இன்னொரு தடவை நீ அவனை பத்தி பேசவோ நினைக்கவே கூடாது. இனிமே நீ அவனை எங்க பார்த்தாலும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. சனாவும் அழுதுகிட்டே அங்க இருந்து போறா. இங்க நம்ம பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் டீ ஹவுஸ்க்கு பிரசன்ட் லைஃப்ல இருக்கிற லீ வராரு. அவரோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆனதுனால மாஸ்டரை பார்த்து அவர் கேட்ட கண்ணை துளியை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. நம்ம மாஸ்டர் அவரை பார்த்த உடனே அவரை அழைச்சிட்டு போயிட்டு அவரோட கண்ணை துளியை கலெக்ட் பண்ணி வைக்கிறாரு. மாஸ்டர், நான் இங்க வந்துட்டு போனதுல இருந்து ஒரு முறை கூட ரெட் லிலி சிம்பலை நான் பார்க்கவே இல்ல மாஸ்டர். நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். நீங்க என் பிரச்சனையை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். சால்வ் பண்ணிட்டேன். ஆனா உங்க பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு இருந்த அந்த ரெட் லிலி பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அதனால இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் அந்த ரெட் லிலி சிம்பல் உங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அவர் அனுப்பி வைக்கிறாரு. என்னது, ஒரே ஒரு முறை மட்டும் அந்த ரெட் லிலி சிம்பல் என் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே லியோ அவரோட கார்ல ஏறி உட்கார்றாரு. அப்ப மிரர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ரெட் லிலி சிம்பிள் ஃபைனலா லியோட நெத்தியில தெரியுது. என்னடா இது, கடைசியில எனக்கே இந்த சிம்பிள் வந்துருச்சு, அப்ப நான் அடுத்த டார்கெட்டா அப்படின்னு அவர் யோசிக்கிற அந்த ஒரு செகண்ட்ல ஒரு ட்ரக் ஃபாஸ்டா வந்து அவரோட கார்ல மோதுது. நம்ம லீ ஸ்பாட்லயே இறந்து போறாரு. இதோட இந்த பார்ட் முடியுது. ரிமைனிங் ஸ்டோரிய நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். சனாவோட அடுத்த மிஷனை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம சேனல்ல என்ன மூவி அல்லது என்ன டிராமாவை பேசலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.